வணக்கம் உறவுகளே. 1981 எரிந்தது ஒரு நூலகமா அல்லது ஒரு வரலாறா? ஒரு நூலகம் அது புத்தகங்கள் இருக்கும் இடம் மட்டுமல்ல, அது ஒரு சமூகத்தின் நினைவு. 1981 யாழ்ப்பாணம் ஒரு இரவு. அந்த நினைவுகள் தீயில் மறைந்தன. இது ஒரு சாதாரண நூலகம் அல்ல. இங்கு இருந்தது ஆயிரக்கணக்கான அரிய நூல்கள், பழமையான கையெழுத்து பிரதிகள், தலைமுறைகள் சேமித்த அறிவு. இந்த நூலகம் ஒரு கட்டிடம் அல்ல, ஒரு அடையாளம். 1981 மே 31 இரவு ஆரம்பமானது. 1981 ஜூன் 1 ஒரு இரவு இந்த வன்முறையில் அந்த நூலகம் தீயில் மூழ்கியது. பல்வேறு வரலாற்று பதிவுகள் அந்த இடத்தில் தீ வைத்து எரிக்கப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது. அந்த தீயில் சுமார் 97,000க்கும் மேற்பட்ட அரிய தமிழ் நூல்கள், ஓலைச்சுவடிகள், 1800களில் இருந்து வெளியாகிய பத்திரிகைகள் மற்றும் வரலாற்று ஆவணங்கள், மறுபடியும் கிடைக்க முடியாத வரலாறு அனைத்தும் அழிந்தன. அந்த இரவில் கட்டிடம் மட்டும் எரியவில்லை, ஒரு சமூகத்தின் நினைவுகள் அழிந்தன, ஒரு மொழியின் சுவடுகள் மறைந்தன. அந்த இடத்தில் அடுத்த நாள் சாம்பல் மட்டும் இருந்தது. இந்த சம்பவம் உடனடி உயிரிழப்பை விட மிக ஆழமான மன உளைச்சலை ஏற்படுத்தியது. ஒரு சமூகத்திற்கு அவர்களின் வரலாறு பாதுகாப்பாக இல்லை என்ற உணர்வு உருவானது. 1981 எரிந்தது ஒரு நூலகம் மட்டுமல்ல, ஒரு மக்களின் ஒட்டுமொத்த வரலாறும் தான். அது ஒரு திருப்பு முனை. ஒரு நூலகத்தை எரிக்கலாம், ஆனால் ஒரு சமூகத்தின் நினைவுகளை முழுமையாக அழிக்க முடியாது. 1981 நமக்கு ஒரு பாடம் சொல்கிறது. அறிவை பாதுகாக்காத சமூகம் தன் அடையாளத்தை இழக்கும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் இது நடக்காத நாடாக உருவாக்குங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். தொடரும். நன்றி.